அஸ்ஸலாமு வீவர்ஸ், வெல்கம் டு ஜீரா சம்பா சமையல். இன்றைக்கி எக் சேர்த்து மக்ரூனி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக் மக்ரூனி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டால் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், அதை மிக்சியில் போட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரை வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பட்டை சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி மக்ரூனி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், மேலே லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ எக் சேர்த்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். பட்டை போட்ட அப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கோங்க. ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி அரைக்கும் போதே கொஞ்சம் இஞ்சி பூண்டு 2த்தையும் சேர்த்து ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி கூடயே சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி அப்படி போடலை. ஆல்ரெடி என்கிட்ட அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே இருக்குது. அதையே தான் நான் சேர்த்துக்க போகிறேன். தக்காளி நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு வெங்காயம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தது வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சேன் இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரலும் நாம் வதக்கணும். எவ்வளோ நாம் வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வரலும் நாம் வதக்கணும். நல்லா வதங்கி அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடயே சேர்த்து நாம் தக்காளியை சேர்த்து அரைக்கிறதால ஜூஸியாக இருக்குங்க. மக்ரூனி நல்லா இருக்கும். ஆறி போன அப்புறம் கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1 கப் மக்ரூனி செய்ய போகிறேன். ஸோ அதனால் எந்த கப்பில் நாம் மக்ரூனியை அளக்குறோமோ அதே கப்லேயே 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் 2-3 முட்டை கூட சேர்த்துக்கலாம். 1 to 3 மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் மக்ரூனி சேர்த்து உப்பு காரம்லாம் சரி பார்த்து க்ளோஸ் பண்ணால் சூப்பரான மக்ரூனி ஒரு ரெடிங்க. ஒரு 3-4 விசில் விட்டால் போதுங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் ஏதாச்சும் குறை இருந்தாலும் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.